போட்டோவை தூக்கிட்டு 10 நாளா பேசிக்கிட்டு இருக்க. ஏன் போட்டாக்க போய் நிற்கிறேன். உன்னால என்னை சமாளிக்க முடியல பார்த்தியா? எப்படி சரியா? நான் யாருன்னு தெரியல. என்னோட பேசுறேன். நான் பேசுறது பெரியார் பேசுனதை பேசுறேன். நீ என்ன செய்யணும்? வீரமகன் அங்க உட்காந்து பெரியார் அப்படிலாம் பேசல. சீமான் போய் சொல்றாரு, அதானே பேசணும். பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்டாய் பஞ்சாயத்து இங்க. ஏடா பைத்தியக்கார பையல, நான் உன் வீட்டுல கல்லறிஞ்சா நீ ஏன் வீட்டுல தாண்டா எரியணும்? நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியற? அவர்கிட்ட ஏண்டா போய் தெரியுறா? நானாவது வெறுங்கையோட இருக்கேன், அவன் இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல. சும்மா இங்க பாரு. நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வெண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி விடுகிறது. நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானடா முன்னாடி நிற்பான். திராவிடத்தின் குறியீடு திருட்டு. திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன், தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம், முகம், முகவரி எல்லாமே. நாம் தமிழர் கட்சிக்கிலடாவன், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன், உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன். அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா, உலகம். அவன் எங்களுக்கு பேரனடா, வரலாறு. அவன் தானடா என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லிக் கொடுத்தவன். அவன் தானடா சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன். அவன் தானடா நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன். அவன் தானடா. அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள். வீரனின் பின்னாடி தாண்டா நிற்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல. நீ அவனை போய் பார்க்க, அவன்கிட்ட போகாத. நீ பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம். என் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்குன்னு பாரு. வச்சிருக்கேன்னு வீசல, வீசினா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க வர உன்னைய புதச்சரத்துல புண்ணு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டை வேற எங்காவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடி இருக்கிறவன் பத்த வச்சு ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பான்.